ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல மூவ்லாம் இல்லை. எடுத்த உடனே இறங்கிட்டு அப்புறம் மெல்ல ரீகெயின் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு என்னோடய பொசிஷனை காமிச்சிக்கிறேன். என்னோடய பொசிஷனில் நோ சேஞ்ச், எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. மார்க்கெட் நல்லா இறங்குச்சு. ஸோ எனக்கு நெகட்டிவ் போச்சு. மறுபடியும் மார்க்கெட் பாதி ரீகெயின் ஆன உடனே ஓரளவு பாசிட்டிவ் வந்துட்டு. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக லாஸ் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 121 பாயிண்ட்டு லாஸு. என்ன நான் வச்சுருந்த நிஃப்டி பீஸு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நாளைக்கு பிரச்சனைகளாம் கொஞ்சம் அமௌண்ட் குறைஞ்சிருக்கும். ஸோ அதுதான் விஷயம், மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. என்னோடய பொசிஷனில் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ இதுதான் என்னோடய பொசிஷன், பார்த்துக்கோங்க. மேட்ரு இங்கே தான், இந்த இதுதான் என்னென்னா நல்ல சப்போர்ட் இருக்குது. எதுலன்னா இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இதை பிரேக் பண்ணியிருக்கேன். பிரேக் பண்ண உடனே சடசெல்லாம் தலைவன் கீழே இறங்கியிருக்கான். கீழே இறங்கிட்டு இதுதான் சப்போர்ட் 17,529 சப்போர்ட்லேருந்து மேலே கிட்டது அப்ராக்சிமேட்லி இது எங்கேயாச்சும் லிங்க் ஆகும். ஸோ இதிலேருந்து கொஞ்சம் ரீகெயின் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அப்புறம் அப்ராக்சிமேட்டாக வைக்கணும்னா 17,500 வச்சுக்கலாம். 17,500 கீழே இறங்குறப்பயே அப்படியே கொஞ்சம் ட்ராவல் ஆகும் சைட் வேஸ் அப்படிங்கலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் இப்படி தான் பார்க்குறேன். இது கரெக்டுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் ட்ராவல் ஆகிறத வச்சு நான் ஒரு சப்போர்ட்டில் சொல்கிறேன். ஓகே. ஸோ மற்றபடி ஒன்றும் பெருசு இல்லை. நான் இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அன்னைக்கு நான் பண்ண சொல்ல நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நோ அட்ஜஸ்ட்மெண்ட். அழகாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாளை கடந்திருக்கோம். என்ன ஒரு நாளை கடந்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு நாள் இதை டைம் டிலே பண்ணதுனால இன்றைக்குள்ள ப்ரீமியம் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்மளோட டார்கெட் ப்ரீமியம் டிகே மட்டும்தான். ஸோ இதில் ஒரு நாள் கடந்திருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு இதுதான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதே பொசிஷன் தான் இந்த நாளில் வந்துச்சுன்னா இவ்வளோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இதில் ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருக்கும். என்ன அதில் எதுன்னா, இந்த அமௌண்ட்லாம் மைனஸில் போக போக ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாகும். ஸோ அது இல்லை. சடனாக காலையில் இறங்கச்சில் -4,000 முடியெல்லாம் போச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பொசிஷனை சேஞ்ச் பண்ணிடலாமா, வச்சிடலாமா. நேற்று தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த 18,500 சிலையும் நான் மாற்றணும், கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அதுக்குண்டான அவசியம் இல்லை, அதை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. நான் வழக்கமாக என்ன பண்ணுறேன், பொசிஷனை ஏதாவது சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் பொசிஷனை சேஞ்ச் பண்ண அன்றைக்கி நான் வீடியோ போட சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். முந்தி இருக்க வீடியோஸ்லேயும் ஆர்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஆர்டர்ஸ் எதுவும் இல்லை. மார்ஜினும் ஒரு 2,000 ரூபா மட்டும் குறைஞ்சிருக்கு. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் வந்திருக்கு, நல்ல ரிசல்ட்டு. வேறு என்ன சொல்ல, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்றைக்கி இது இன்ஃபோசிஸ் சரியான இறக்கும். இதுவும் நிறைய பேர் இது பண்ணியிருப்பீங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணிங்கன்னா, இன்ஃபோசிஸ் தாராளமாக வாங்கலாம். நல்ல 10% தங்கம் மாதிரி வாங்கி ஒரு 2-3 வருஷத்துக்கு நீங்கள் மறந்துடணும். அவ்வளோதான் விஷயம், மற்றபடி ஒன்றும் இல்லை. வேறு எதுவும் புதுசாக இல்லை. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எதில் இருக்குதுன்னு பார்த்துப்போம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 39 ரூபா மைனஸில் தான் இருக்குது. நான் கரெக்டாக 12 மணிக்கு நான் வீடியோ எடுக்க சொல்ல அப்போ ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும்னு நம்புகிறேன். சேஞ்சஸ் எதாவது இருந்தால் பார்த்துப்போம். ஓகே, பாய். எதுவும் விஷயம்னா கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம்.